குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 1 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கல் புதிய முகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 வந்தே பாரத் ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காரு. தற்போது நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 102 வந்தே பாரத் ரயில்கள் வந்து இயக்கப்படுது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 3 கோடிக்கும் அதிகமான பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வேவின் பழைய பிம்பத்தை மாற்ற வந்து பார்த்திங்கன்னா உயர் தொழில்நுட்ப சேவைகளுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தே பாரத் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படுது. என்னென்ன ரயில் இயக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. வந்தே பாரத் ரயில், அம்ருத் பாரத் ரயில், அது மட்டும் இல்லாமல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலும் வந்து பார்த்திங்கன்னா இயக்க தயாராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமோ பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நகரங்களுக்கு இடையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக வந்தே மெட்ரோ ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தொடங்க இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய சோதனை ஓட்டம் சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கால அட்டவணைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா நீங்கள் கட் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வந்து நடத்திருக்காங்க. கூகுள் நிறுவனத்துடன் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் நிறுவனம், கூகுள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட், இந்த 3 நிறுவனங்களுடனும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஃபுல்லாக டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் நமக்கு கொடுப்பாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ விண்ஊர்தி கண்டுபிடிப்பு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இதில் 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு வந்து ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய அந்த சரியான கல்வி தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து யூபிஐ பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் சர்வதேச மயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறையான யூபிஐ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து சக்திகாந்த தாஸ் வந்து சொல்லியிருக்காரு. எண்ம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மற்றும் QR கோடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பண பரிவர்த்தனை வந்து நடைமுறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் 5 நாள் பயணமாக ஒடிசா சென்ற ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவோட யூபிஐ முறை வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்கோம். இதில் வந்து குறிப்பாக பூடான், நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மொரீஷியஸ், நமீபியா, பெரு, பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மயம், அதாவது உலகம் ஃபுல்லாக இதை பயன்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எந்தெந்த நாட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 2014 ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. TNUSRBயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உலக பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 35% தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவலர் பணி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம நாட்டிலையும் அப்படி தான், நம்ம வெறும் 3000 4000 விடுறதுனால நம்ம ஒரு 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். அடுத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்தியாவுக்கு மொத்தமாக 5 பதக்கங்கள் கிடச்சிருக்கு. 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் அப்படின்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா 5 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவின் சிவிங்கி புலிகள் குறித்த வெப் சீரிஸை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதீத வேட்டையாளர்கள் வாழ்விட இழப்பு மற்றும் உள்ளிட்ட காரணங்கள் இந்தியாவுடைய அழிந்து போன இடமான சிவிங்கி புலிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை மீட்டு கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவிங்கி புலிகள் திட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமீபியாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகள் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 20 சிவிங்கி புலிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் சிவிங்கி புலிகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்தது இதுதான் முதல் முறை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி நெட்வொர்க் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 170 நாடுகளில் வெவ்வேறு மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒளிபரப்பு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றும் அதிகமாக இல்லை. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.